அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் 27/8/2025 விநாயகர் சதுர்த்தி பெருவிழா. நாளைய தினம் நம்ம காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் நல்ல செயல்களை நாம் செய்யும் பொழுது, விநாயகருடைய மந்திரங்களை நாம் உச்சரிக்கும் பொழுது, நாம் வைக்கக்கூடிய அனைத்து வேண்டுதலுக்கும் விநாயகர் முழு பலன் அளிப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். நிறைய பேர் நாளைக்கு விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்து தங்களுடைய விரதத்தை முடித்து கொள்வார்கள். இப்போ இந்த சதுர்த்தி திதி என்று ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று செவ்வாய்க்கிழமை மதியமே இதை ஆரம்பித்து விடுகிறது. நாளை மாலை 3:54 வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்கின்றது. அதுக்கப்புறமேல் பஞ்சமி திதி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. ஸோ நாளைக்கு மிக அற்புதமான சதுர்த்தியும் பஞ்சமியும் புதன்கிழமையில் சேர்ந்து வருவது மிக மிக நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. நம்முடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நாளை இரவு பஞ்சமி அன்று நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன். நேற்று நிறைய முக்கியமான பதிவுகள் உங்கள் கூட பகிர்ந்திருந்தேன். ஸோ பார்க்காதவர்கள் அதை பாருங்கள். குறிப்பாக விநாயகர் சிலை வாங்கும் பொழுது நாம் செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன். ஸோ அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு நல்ல நாள் விசேஷ நாள் அப்படின்னாலே நம்முடைய சேனலில் குளிக்கிற தண்ணீரில் நாம் சேர்க்க வேண்டிய சில பொருட்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே போல் நாளை காலை குளிச்சுட்டு வெறும் வயிற்றில் நாம் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த விநாயகருடைய ஒரு வரி மந்திரம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நிறைய பொருட்கள் இருக்குது குளிக்கிற தண்ணீரில் நம்ம சேர்ப்பதற்கு. கல்லுப்பு இருக்குது, மஞ்சள் பொடி இருக்குது, பால் இருக்குது, நெய் சேர்ப்பார்கள், தயிர் சேர்ப்பாங்க, அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இருந்தாலும் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரே தாம் விரும்பி தேர்ந்தெடுத்த மிக மிக முக்கியமான ஒரு பொருளை நாம் குளிக்கின்ற நீரில் சேர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதை நீங்கள் இன்னைக்கு இரவே கூட அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க நாளை காலை கூட அதை நீங்கள் ரெடி பண்ணி குளிக்கிற தண்ணீரில் போடலாம். எந்த நேரத்தில் குளிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு பொருளை சேர்ப்பது முக்கியம். பிரம்ம முகூர்த்த குளியல், புதன்கிழமை விநாயகரை வேண்டி பிரம்ம முகூர்த்த குளியல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நாம் சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் தாங்க. அருகம்புல்ல எதற்கு விநாயகர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை அனலாசுரன் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் இருந்தான். சிவபெருமான் கிட்ட பெற்ற வரத்தால் அவர் ரொம்ப மக்களுக்கு கொடுமைகளை செய்து வந்தார். அவர்கிட்ட யாராலையும் நெருங்கவே முடியல. ஏன்னா அவருடைய சூடு மற்றவர்களை எரித்து பஸ்பமாக்கியது. அதனால் எல்லாருமே அவரை எப்படி நம்ம அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறத வழியை தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விநாயகர் பெருமான் அவனை என்ன பண்ணாருன்னா முழுங்கிட்டாரு. அந்த அனல் தாங்க முடியாமல் அவருடைய வயிறு எரிந்து கொண்டே இருந்தது. என்ன செய்தாலும் அந்த வயிற்றோட எரிச்சல் போகவே இல்லை. முனிவர்கள் ரிஷிகள்லாம் பனிப்பாறையை பெயர்த்து அவர் தலைமேல் வைத்தால் கூட அந்த வயிற்றெரிச்சல் அவருக்கு போகவே இல்லை. ஏன்னா அவன் இறந்த பிறகும் அவன் உடலில் இருந்து அந்த வெப்பம் அப்படிங்கிறது கொண்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 21 அருகம்புல்லை எடுத்து அவர் தலைமேல் வைத்தார்கள். விநாயகர் தலைமையில் வச்சதும் தான் அந்த வெப்பம் தணிஞ்சு விநாயகர் ரொம்ப மகிழ்ச்சியாக காணப்பட்டார். அதனால் விநாயகரே தேர்ந்தெடுத்தது தான் என்ன சொன்னார்னா, இந்த அருகம்புல்லை யார் வைத்து எனக்கு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும் அப்படிங்கிறத அவரே சொன்னதால தான் மிக எளிமையான எங்கும் காண கிடைக்கின்ற இந்த அருகம்புல்லை நம்ம விநாயகர் பக்கத்தில் வச்சா அதுவே போதும். ஏன் இந்த அருகம்புல்லை அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது அழியாது. அதே போல் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அது வாடி தான் போகுமே தவிர அது காய்ந்து இறந்து போகாது. அதே போல் நம்முடைய மனிதனும் எத்தகைய சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தையும் தாங்கி நிற்கின்ற ஒரு மனம் அவனுக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அருகம்புல் விநாயகர் பயன்படுத்துகிறார். அவருக்கு மிகுந்த பொருளாக அருகம்புல் இருக்கின்றது. ஸோ இந்த அருகம்புல்லை நீங்கள் இன்றே ஒரு சின்ன சொம்புலையோ அல்லது டம்ளர்லேயோ கொஞ்சம் போட்டு வச்சிங்கன்னா, ஒரு பக்கெட்டுக்கு ஒரு அருகம்புல் கூட போதும். தாராளமாக நம்ம அதை வைத்து குளிக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் அந்த அருகம்புல்லால் நீங்கும். இதைவிட இன்னும் மிக அற்புதமான ஒரு புல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்பை புல்.
அந்த தர்பை புல்லையும் போட்டு நம்ம வந்து குளிக்கலாம், தவறு கிடையாது. ஸோ உங்ககிட்ட இந்த 2 புல் வகைகளில் என்ன இருக்குதோ, அருகம்புல்லோ அல்லது தர்பை புல்லோ, அதை வந்து நீங்கள் சேர்த்து நாளைய தினம் குளிப்பது அப்படிங்கிறது நல்லது. அதே போல் நீங்கள் குளித்து முடித்ததுக்கப்புறம் நிறைய பேரால் மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி பூஜைக்கு நம்ம விரதம் இருக்க முடியறதில்ல. இது வந்து வளர்பிறை சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தியில் முக்கால்வாசி வந்து விரதம் அப்படிலாம் யாரும் இருக்கிறது கிடையாது. தேய்பிறை சதுர்த்தியான ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியில் தான் விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்வாங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம விரதம் இருக்க முடியாவிட்டாலும் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு நாம் வெறும் வயிற்றில் இருக்கும்பொழுது விநாயகருக்கு மிக உகந்த இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை உச்சரித்தால் கூட போதும். அந்த ஒரு வரி சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் லம்போதராய நமக, ஓம் லம்போதராய நமக அப்படிங்கிற இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற விநாயகருக்கு உரிய மிக சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தையும் நீங்கள் உச்சரிக்கலாம். பொதுவாக அந்த இலைகள்லாம் வைத்து நம்ம அர்ச்சனை செய்வோம். துளசி இலைகளை நம்ம வந்து விநாயகருக்கு பயன்படுத்த மாட்டோம். ஆனால் நாளைய தினம் அர்ச்சிப்பதற்கு 21 இலைகளில் துளசி இலைகளையும் நம்ம பயன்படுத்தலாம். அதனால் நீங்கள் அருகம்புல், எருக்க இலை, துளசி இலை, இதையெல்லாம் வந்து வில்வம், இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் தாராளமாக உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஸோ அருகம்புல் அல்லது தர்பை புல் இது 2த்தில் ஏதாவது ஒன்றுத்தை போட்டு குளிங்க. வெறும் வயிற்றில் இருக்கும்பொழுது விநாயகர் அகவல் நீங்கள் படிக்கலாம், அல்லது ஓம் லம்போதராய நமக, ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரங்களில் உங்களுக்கு எது வசதியோ அதை வந்து நீங்கள் உச்சரிக்கலாம். நாளை தினம் முழுக்க நீங்கள் ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக அப்படிங்கிற அந்த ஒரு வரியை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே உங்களுடைய அன்றாட வேலைகளை நாளை நீங்கள் செய்யலாம். ஏற்கனவே நம்முடைய சேனலில் எந்த நேரத்தில் பூஜைகள் செய்யணும், விநாயகரை நம் வீட்டில் ஒரு நாள் வைத்திருந்தாலும் அல்லது 3 நாட்கள் வைத்திருந்தாலும் நாம் அவரை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற நிறைய தகவல்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்து பயன்பெறுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல் நாளை உங்கள் பூஜை அறையில் நீங்கள் விநாயகரை அமர வைக்கக்கூடிய மனையில் அவசியம் நீங்கள் ஸ்வஸ்திக் சின்னத்தை, வெற்றியை அள்ளித்தரக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைங்க. இது அவசியம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கணும். கால்படக்கூடிய இடத்துல இதை நீங்கள் வரையக்கூடாது. விநாயகர் வைக்கக்கூடிய மனையில் நீங்கள் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரையலாம், அல்லது 8 இதழ் தாமரைகளை நீங்கள் வரையலாம். அஷ்டலக்ஷ்மிகள், 8 இதழ் தாமரைகள் அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மிகளை குறிக்கும். ஸோ லக்ஷ்மி கணபதியாக விநாயகர் நம்ம வீட்டில் எழுந்தருள்வார். அதே போல் விநாயகர் வாங்கும் பொழுது நாளை 3 இருக்கிற மாதிரியான சிலைகளை நீங்கள் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு வேண்டிய வரங்களை விநாயகர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அனைத்தையும் அள்ளித்தருவார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.